Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்டெகிரேஷன்ல சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். given in question இப்போ இதில் வந்துட்டு x ஃபங்க்ஷன் y ஃபங்க்ஷன் இருக்கு. இதில் வந்து சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் பண்ணி நம்ம இன்டெகிரல் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஒய் ஃபங்க்ஷன் இருக்கிறதுல இந்த லிமிட்டு எதுக்கு சொந்தமான லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணோம். ஸ்டெப் 1 என்னன்னா இங்கே லிமிட் செக் பண்ணுங்க. இன்டெக்ரலோட லிமிட்டு இப்போ எக்ஸ் ஃபங்க்ஷனோட லிமிட் எது, ஒய் ஃபங்க்ஷனோட லிமிட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டில் இங்கே வேரியபிள் ஒய் இருக்குது. இந்த ஒய் இருந்துச்சுனாலே அதோட லிமிட் வந்து எக்ஸுக்கு சொந்தமான லிமிட்டு. இப்போ இது வந்து அப்போ இது எக்ஸுக்கு சொந்தமான லிமிட்னா இது வந்து ஒய்க்கு சொந்தமான லிமிட். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது லிமிட்டு எதுக்கு சொந்தமானதுன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒய் வேரியபிள் இருக்கிறதுனால எக்ஸுக்கு சொந்தமான லிமிட்டு. இங்கேயும் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் தான் இருக்குது. ஸோ டிஎக்ஸ் இருக்கிறதுனால இங்கேயும் வேரியபிளில் இருக்கிறதுனால இது வந்து எக்ஸுக்கு சொந்தமானது. அப்போ எப்படி ரைட் பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ எக்ஸோட லிமிட்டு நம்ம ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது ஒய்யோட லிமிட்டு. அப்போ ஒய்யோட லிமிட்னா ஒய் ஈக்குவல் டு 0, y equal to 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த இன்டெக்ரலோட லிமிட் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு உடையதுன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணணும். இந்த ரைட் பண்ண இந்த இப்போ 4 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 4 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ணணும். இந்த 4 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸும் y. next பாருங்க, இது வந்து origin x equal to first point x equal to y. x equal to y னா இந்த originல இருந்து இப்படி ஒரு லைன் போகிறது. இதுதான் x equal to y. x equal to y னாலே xக்கும் yக்கும் இந்த ஆரிஜின்ல சென்டரில் ஆரிஜின்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இது x equal to y. நெக்ஸ்ட் பாருங்கள், x equal to 2. x equal to 2னா இது x ஆக்சிஸ். இப்போ இங்கே 0, இது 1னா இது 2, இது 3 இந்த மாதிரி இருக்கும். இப்போ x equal to 2னா இந்த 2லேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் வரையணும். வெர்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு லைன் வரையணும். இப்போ x equal to 2 நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் y equal to 0. y equal to 0னா எது, இந்த x ஆக்சிஸ். இதுதான் y equal to 0. y equal to 0 நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் y equal to 2. y equal to 2னா இது 0. y ஆக்சிஸில் இது 0, இது 1, அப்போ இது 2, இது 3 இந்த மாதிரி இருக்கும். y equal to 2னா இந்த 2லேருந்து ஹாரிசாண்டலாக நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இதுதான் y equal to 2. இந்த பாயிண்ட் வந்து 2, 2. xலேயும் 2, yலேயும் 2. இது வந்து 2, 2. இது வந்து 0, 0. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. இந்த கிராஃப் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஈச் பாயிண்ட்டும் கவர் ஆகிற மாதிரி போர்ஷன் எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த போர்ஷன் பாருங்கள், இந்த போர்ஷனில் y equal to 0 கவர் ஆகாது. இந்த போர்ஷன் பாருங்கள், y equal to 0 கவர் ஆகும். இந்த லைன் வந்துட்டு x equal to 2. நம்ம இந்த x equal to 2 தான் இந்த லைனு. இங்கே x equal to 2, x equal to y, y equal to 0, y equal to 2 எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆகிறது மாதிரினா இந்த போர்ஷன் தான் எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆகுது. ஸோ இந்த போர்ஷனை நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஷேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு இனி given in கொஸ்டினில் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து dx dyன்னு இருக்குது. நம்ம ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஆர்டர் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே எப்படி வரணும்னா dy dxன்னு நம்ம ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு dy வரணும், அதுக்கப்புறம் dx வரணும். dy வரணுங்கிறதுனால நம்ம இதுக்கு வெர்டிக்கலாக ஒரு ஸ்டிப் ஒன்று ட்ரா பண்ணணும். இந்த ஷேட் பண்ண போர்ஷனில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து dy தான் வரணும். y வருதுன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு வெர்டிக்கலாக ஒரு ஸ்டிப் ட்ரா பண்ணாச்சு. இப்போ ஸ்டிப் பண்ணி ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினை பாருங்கள், இதை அப்படியே ரைட் பண்ணணும். இன்டெக்ரல் லிமிட்ஸ் எதுவும் ரைட் பண்ணக்கூடாது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்மளுக்கு ஆர்டர் சேஞ்ச் ஆகி எப்படி வரணும், dy dx அப்படின்னு சொல்லிட்டு வரணும். dy dxன்னு வரணும். அப்போ dy ஃபஸ்ட்டு வரணும்னா இதில் நம்ம என்ன லிமிட் ரைட் பண்ணணும், ஒய்யோட லிமிட்டை ரைட் பண்ணணும். ஒய்யோட லிமிட்டு இந்த ஸ்டிப் பாருங்கள், ஸ்டிப்போட டவுனில் பாருங்கள் என்ன இருக்குது, y equal to 0. அப்போது
இந்த லிமிட்டுக்கு கீழே வந்து 0 போடணும். இந்த ஸ்டெப்பு மேலே பாருங்கள் எங்கே வந்துட்டு டச் ஆகி முடியுதுன்னு சொல்லி பாருங்கள். இங்கே எங்கே முடியுது? x = y. அப்போ இதில் yனா என்னது? y = x. இது இப்போ நம்ம ஒய்யோட லிமிட்டை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எதோட லிமிட் ரைட் பண்ணணும்? எக்ஸோட லிமிட் ரைட் பண்ணணும். இப்போது வெர்டிக்கல் லைன் பேஸ் பண்ணி நம்ம ஒய்யோட லிமிட் ரைட் பண்ணியாச்சு. எக்ஸோட லிமிட் என்ன? ஹாரிசாண்டல். இந்த இதில் வந்து ஒரு ஹாரிசாண்டல் லைன் இருக்குன்னு இமேஜின் பண்ணால் ஹாரிசாண்டலோட லைன் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? 0. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. இங்கே வந்துட்டு எண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது? எக்ஸோட வேல்யூ இருந்திருக்கு 2. ஸோ இது வந்து 2. இப்போ நம்ம இந்த லிமிட்டும் ரைட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த லிமிட் வந்து எக்ஸுக்கு சொந்தமாக இருந்துச்சு. அதை நம்ம இப்போ ஒய்க்கு சொந்தமாட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து ஒய்க்கு சொந்தமாக இருந்த லிமிட்டை நம்ம இப்போது எக்ஸுக்கு சொந்தமாட்டு ஆர்டர் சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டோம். இதுதான் மெயின் கான்செப்ட் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனில். நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் நம்ம டபுள் இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி டபுள் இன்டெகிரேஷன் பண்ணணும். மெயினாக வந்துட்டு இப்போது ஒய் ஃபஸ்ட்டு வரணுன்னா இந்த மாதிரி நம்ம வெர்டிக்கலாக ஸ்டெப் ட்ராப் பண்ணணும். ஸ்டெப் ட்ராப் பண்ணிவிட்டு கீழே என்ன பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த ஸ்டெப்போட நெக்ஸ்ட்டு எண்டு வந்துட்டு மேலே வந்து என்ன பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இங்கே லிமிட் வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை வந்துட்டு ஐ நம்ம கன்சிடர் பண்ணலாம். I = integral 0 to 2 integral 0 to x plus y dy dx. நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு y ஃபங்க்ஷனை இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ y ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் பண்ணும்போது எக்ஸ் ஃபங்க்ஷனோட லிமிட் நம்ம வந்து y ஃபங்க்ஷனோட லிமிட்டை ரைட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் dy அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம இதை வந்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? எக்ஸ் dy ப்ளஸ் ஒய் dy இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்மளுக்கு இன்டெக்ரல் ஆஃப் dxன்னா எக்ஸ் ஃபார்முலா. இன்டெக்ரல் ஆஃப் dxன்னா எக்ஸு. இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னா இது எக்ஸ் பவர் என் dxன்னா x power n plus 1 divided by n plus 1. இது வந்து basic formula. Integral of dx னா x. Integral x power n dx னா dx equal to x power n plus 1 divided by n plus 1. இது basic formula. இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து இன்டெக்ரல் பண்ண முடியும். இப்போ நம்ம y ஃபங்க்ஷனை இன்டெக்ரல் பண்ணும்போது இந்த பாருங்கள் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்துட்டு y ஃபங்க்ஷனை இன்டெக்ரல் பண்ணும்போது எக்ஸ் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் நம்ம அப்படியே ரைட் பண்ணுவோம். dyனா இன்டெக்ரல் ஆஃப் dy dxனா எக்ஸ். இன்டெக்ரல் ஆஃப் dyனா ஒய் ப்ளஸ்ஸு இங்கே ஒய் இருக்குது, ஒய் dy இருக்குது, ஒய் பவர் 1 மீனிங்கு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி என்ன வரும்? y square by 2 into dx. இதோட லிமிட்டு 0 x. இந்த லிமிட்டை நம்ம நெக்ஸ்ட்டு இந்த y இருக்கிற பிளேஸில் இந்த லிமிட்டை அப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு, நெக்ஸ்ட்டு லோவர் லிமிட்டு ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to x. இங்கே y இருக்கிற பிளேஸில் இங்கே எக்ஸு ப்ளஸ்ஸு இங்கே y இருக்கிற பிளேஸில் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் லோவர் லிமிட் 0 இருக்குது. நம்ம இதில் 0 அப்ளை பண்ண இந்த டேர்மும் 0 ஆகும், இதுவும் 0 ஆகும். ஸோ டோட்டலாக 0 ஆகிடும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வேல்யூ 0 இன்ட்டு dx equal to integral 0 to 2 x into x square plus x square divided by 2 into dx equal to x square plus x square by 2 எப்படி வரும்? 0 to 2 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 2x square plus x square divided by 2 into dx. Next என்ன வரும்? 2x square plus x square 2 plus 1 3. So 3x square divided by 2 equal to integral 0 to 2 3x square divided by 2 into dx. இப்போது நம்ம வந்துட்டு இனி எக்ஸ் ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் பண்ணணும். எக்ஸ் ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் பண்ணும்போது அதர் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ 3/2 வந்துட்டு கான்ஸ்டன்ட்டு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்னால் நம்ம ஃபார்முலா படி என்னது? எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. அப்போது எக்ஸ் பவர் 3 டிவைடட் பை 3. இதோட லிமிட்டு 0 2.
இனி நம்ம இந்த x இருக்கிற பிளேஸில் 2 மைனஸ் லோவர் லிமிட்டும் அப்ளை பண்ணணும். 3/2 இங்கே 2 பவர் 3 டிவைடட் பை 3 மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது லோவர் லிமிட் 0வாக இருக்குது. 0 இதில் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு 2 பவர் 3னா வேல்யூ 2 இன்ட்டு 2 4 4 2 8 8 டிவைடட் பை 3. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். இந்த இதுவும் கேன்சல் ஆகும். இதை கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணும்போது இங்கே 4. ஸோ I ஈக்குவல் டு 4. இப்போ வேல்யூ 4. ஸோ இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.